அவர்களை நோக்கி விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? கண்களை ஒரு வினாடி மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். மகா பரிசுத்தத்தின் ஊற்றுக்கண்ணாகி எங்கள் நல்ல தகப்பனே, நன்றி எழுதலுள்ள உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. இந்த மன மகிழ்ச்சியான கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீர் பேசுகிறதுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திர ராஜா. நீர் பேசும், எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய இந்த வார்த்தையை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறதான உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. பின்னும் இயேசு அவர்களை நோக்கி விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விளக்க கொளுத்தி அதனுடைய ஸ்டாண்ட்ல வைக்காம கட்டல் கடியில கொண்டு ஒளிச்சு வச்சிருவாங்களா அல்லது கூடைய போட்டு கவுத்துருவாங்களா? இதுதான் கேள்வி இல்லையா? விளக்கை, இருளை விளக்கி வெளிச்சத்தை பிரகாசத்தை உண்டு பண்ணுகிற அந்த விளக்கை கொளுத்தி அதை அதனுடைய தண்டின் மேல் வைத்து அந்த இருள் சூழ்ந்த பகுதிக்கு வெளிச்சத்தை ஏற்றுவார்களா அல்லது அதை மறைவாக ஒளிப்பிடமாக இருக்கிற நம்முடைய கட்டலுக்கு அடியிலே வைத்து மறைத்து விடுவார்களா அல்லது ஒரு கூடையை போட்டு கவுத்து விடுவார்களா? இதுதான் கேள்வி நமக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக அது எந்த விளக்காக இருந்தாலும் சரி, அல்லது மெழுகுபத்தியாக இருந்தாலும் சரி, அல்லது மின்சார பல்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு இருளை நீக்குவதற்கு, இருளை அகற்றுவதற்கு ஏதுவாக வெளிச்சம் தரக்கூடிய அந்த ஏதுக்களை பொருத்த வேண்டிய இடத்திலே பொருத்த வேண்டும், வைக்க வேண்டிய இடத்திலே வைக்க வேண்டும். இதுதான் அப்பொழுதுதான் இருள் அகன்று அந்த அறைக்கு வெளிச்சத்தை, பிரகாசத்தை, ஒளியை கொண்டு வர முடியும் என்பது சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போமே. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அல்லேலூயா. அதனுடைய சாரம் தான் இது. இப்போ என்னன்னு கேட்டா, இந்த காரியத்திற்கு ஒரே ஒரு உட்கருத்தை உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்கிறேன். இந்த சத்தியம், இந்த சத்திய புத்தகம் எத்தனை பேரிடத்துல இருக்கிறது? இந்த புனித பைபிள், ஹோலி பைபிள் என்று சொல்லக்கூடிய சத்திய வேதம் எத்தனை பேரிடத்துல இருக்கிறது? இப்படிப்பட்ட இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின வல்லமையுள்ள இந்த வார்த்தை, இந்த வார்த்தையை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த வார்த்தையை முன்னலங்காரத்தில் இருக்கக்கூடிய அந்த அறையிலே வைத்து, ஷோகேஸ்ல வைத்து, அழகாக பத்திரமாக பூட்டி வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறோமா? அல்லது
பெட்டியில நல்ல லாக்கர்ல வைத்து உள்ள இது பத்திரமாய் இருக்க வேண்டிய மிகப்பெரிய பொக்கிஷம். இனி வரக்கூடிய நாட்களிலே இந்த பொக்கிஷம் யார் கைக்கும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பஞ்சகாலம் வரலாம். ஆகவே இந்த புத்தகத்தை இப்போதே நான் பத்திரப்படுத்தி வைத்து விடுகிறேன் என்று சொல்லி நல்ல இரும்பு பெட்டிகளை போட்டி அல்லது பீரோவில் போட்டி பத்திரமாய் வைத்திருக்கிறோமா? அல்லது இந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, இதிலே இருந்தால் பயம் வியாதி வராது, இதை புத்தகத்திலே வைத்திருந்தால் வேதனை இல்லை, கஷ்டம் இல்லை, பயம் இல்லை, நஷ்டம் இல்லை என்று சொல்லி தலையணை பெட்டுக்கு அடியில மெத்தைக்கு அடியில தலையணை ஓரத்திலே ஒரு தலையணையோடு தலையணையாய் சேர்த்து இதை வைத்திருக்கிறோமா? இதுதான் கேள்வி. வெளிச்சம் கொடுக்கக்கூடிய, பிரகாசம் கொடுக்கக்கூடிய, ஒளியூட்டக்கூடிய விளக்கை நீ அதன் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய இடத்திலே நீ வைத்திருக்கிறாயா? அல்லது அதை கட்டிலின் அடியிலே போட்டு மறைத்து வைத்திருக்கிறாயா? அந்த கேள்வியினுடைய ஒரு உள்ளான அர்த்தத்தை தான் உங்களுக்கு இப்பொழுது நான் விளக்கி காண்பிக்கிறேன். இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய, உனக்கும் எனக்கும் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தையை, இந்த வல்லமை உள்ள சத்திய புத்தகத்தை ஒரு அலங்கார பெட்டியிலே போட்டு பூட்டி வைத்திருக்கிறோமா? அல்லது பத்திரப்படுத்தி வைக்கும்படியாக நல்ல ஒரு அலமாரியிலே வைத்து பூட்டி வைத்திருக்கிறோமா? அல்லது படுக்கையிலே நமக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும் என்று சொல்லி தலையணுக்கு தலையணையோடு தலையணையாக வைத்து நாம் அதை வைத்துக் கொண்டிருக்கிறோமா? இதனால நமக்கு இதுல வெளிச்சம் கிடைக்குமா கிடைக்காதா? இதுதான் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இதுதான் வித்தியாசம். விளக்கை கொளுத்தி வெளிச்சம் கொடுப்பதை போல் வைக்க வேண்டும். சத்திய புஸ்தகத்தை வெளிச்சம் கொடுப்பதற்கு ஏதுவாக நாம் பயன்படுத்த வேண்டும். இதுதான் ரெண்டு காரியம். இது ரெண்டையும் நம்ம மூடி வைத்தோம் என்று சொன்னால் இருள் நம்மை விட்டு அந்த அறையை விட்டு விலகாது, இந்த அறையை விட்டும் விலகாது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14-16 வசனத்தை வாசிப்போம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை வாசிக்கிற நாம், இந்த சத்தியத்தை ருசித்திருக்கிற நாம், இந்த சத்தியத்தை கேட்கிற நாம், இந்த சத்தியத்தை புசித்திருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சத்தியத்தின் மூலமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி இந்த உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்ன வார்த்தை, இந்த சத்தியத்தை நாம் உட்கொண்டது நிமித்தமாக, இந்த சத்தியத்தை நீயும் நானும் உள்வாங்கினது நிமித்தமாக இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆக இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் பிரதிபலிக்கிற நீயும் நானும் ஒரு மலையின் மேல் இருக்கிறவர்களை போல இருக்கிறோம். அப்படி ஒரு மலையின் மேல் இருக்கிறதான நீயும் நானும் அது மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறாக அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பிரதிபலிக்கக்கூடிய வெளிச்சத்தை தரக்கூடிய இந்த சத்திய புத்தகத்தின் வெளிச்சத்தை உள்வாங்கிய நீயும் நானும் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வராதபடிக்கு, வெளிச்சத்தை பிரதிபலிக்காதபடிக்கு இருள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? கட்டில் கடையில ஒளிச்சு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல. சரி, இந்த சத்தியத்தை நாம் உள்வாங்கினதின் மூலமாக நாம் எப்படி வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம்? ஐயா, இந்த சத்தியத்தை உள்வாங்காத வரைக்கும் நீயும் நானும் துர்க்குணத்திலே வாழ்ந்திருக்கிறோம். இந்த சத்தியம் நமக்குள்ளே உள்ளே புகாத வரையிலும், ருசிக்காத வரையிலும், புசிக்காத வரையிலும் நீயும் நானும் உலகத்திலே ஒருவேளை சன்மார்க்கனாய் இருந்திருக்கலாம். நாம் எந்த விதத்திலும் துன்மார்க்கர்கள் அல்ல என்று நமக்கு வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களிலும் நாம் கெட்டு போனவர்களாகவே இருந்திருக்கிறோம், துர்க்குணம் உள்ளவர்களாகவே இருந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட துர்க்கிரியைகளுக்கு சொந்தக்காரரான நீயும் நானும் வெளிச்சத்தை பற்றி பேசுவதற்கோ
ஒளியை பற்றி பேசுவதற்கோ பிரகாசத்தை பற்றி பேசுவதற்கோ நியாயம் இல்லை. மாறாக உனக்குள்ளும் எனக்குள்ளும் அகற்றப்பட முடியாத இருள் இருக்கிறது என்பது உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த சத்தியத்தை உள்வாங்கினதான நீயும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? இந்த சத்திய வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அது எப்படி பிரதிபலிக்கும் என்று சொன்னால், நம்முடைய நற்கிரியைகளை கொண்டு. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்க. இவ்விதமாய் மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஹல்லேலூயா. ஐயா, உன்னுடைய நற்கிரியையும் என்னுடைய நற்கிரியையும் மற்றவர்களுக்கு அது வெளிச்சமாக பிரகாசிக்கும் பொழுது, என்னையும் உன்னையும் உண்டாக்கின வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின பிதாவாகிய தேவன் அது நிமித்தமாய் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தான் அடிக்கடி நான் சொல்லுவேன், இவன் கிறிஸ்தவன். யாரு? இவன் கிறிஸ்தவன். இவன் போடுற சண்டை, இவன் குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்ல, இவன் குடும்பத்துல இவன் கத்துற கத்து, இவன் பேசுற பேச்சு என்ன கொடுமை தெரியுமா? இவனெல்லாம் கிறிஸ்தவன் சொல்லிட்டு தெரியும். இதுதான் உலகத்திற்கு முன்பாக உன்னுடைய சாட்சியும் என்னுடைய சாட்சியும். உன்னுடைய நற்கிரியைகள் எங்கே விளங்குகிறது? உன்னுடைய நற்கிரியைகள் எங்கே வெளிப்படுத்தப்படுகிறது? உன்னுடைய நற்கிரியைகள் வெளிப்படுத்துகிற இடம் அது வெளிச்சமாய் இருக்கும், ஒளி இருக்கிற இடமாய் இருக்கும். உன்னுடைய துர்க்கிரியைகள், உன்னுடைய ஜென்ம சுபாவம் எந்த இடத்துல வெளிப்படுகிறதோ அந்த இடம் இருளாய் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியம் இதுதான். நாம் வெளிச்சமாக ஒளி விட்டுக் கொண்டு சுடர் விட்டுக் கொண்டிருக்கிறோமா, அல்லது மற்றவர்களுக்கு இருளை, நம்முடைய நற்கிரியைகள் அல்லாத காரியங்களினாலே இருளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? ஆக நீயும் உனக்கு முன் பரிசுத்த ஆவியானவர் இன்று உனக்கும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற ஒரே கேள்வி, நாம் பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கிறோமா அல்லது அந்தகாரப்படுத்துகிற இருளாய் இருக்கிறோமா? இதுதான் கேள்வி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக இப்படி பிரகாசிக்கிற ஒளியாக நீயும் நானும் இருக்கிறோமா? ஆவிக்குள்ளானவர்கள் என்று அறியப்பட்டதான அடையாளப்படுத்தப்பட்டதா இருக்கிற நீயும் நானும் ஒரு பிரகாசிக்கிற ஒளியா இருக்கிறோமா, அல்லது அடையாளப்பட்ட கிறிஸ்தவர்களா இருந்து கொண்டு இருளை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? இதுதான் நமக்கு முன்பாக இருக்கிற கேள்வி. வாசிப்போம் 1 யோவான். இது எப்படி? இது தானாக விலகுமா? இந்த ஒளி தானாக விலகுமா? விலகாது. ஒண்ணு தானா விலகணும், இல்லைன்னா விளக்கணும். விளக்கிறதுக்கு என்ன வழி? வாசிப்போம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது இயேசுவுக்குள்ளும் நமக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி ஆமென் இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே இந்த யோவான்ல இந்த சொல்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நீங்கள் சற்று ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். இங்கே காண்பித்துக் கொடுக்கிற கற்பனைகள் கர்த்தருடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த புதிய உடன்படிக்கையான வார்த்தைகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆக கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உனக்குள்ளும் எனக்குள்ளும் புசித்து இதை ருசித்து நாம் உள்வாங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த புதிய கற்பனைகள் அல்லது புதிய கட்டளைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள்ளாய் கிரியை செய்யும் பொழுது அது இயேசுவுக்கும் நமக்கும் உள்ளாக ஒரு உறவின் பாலத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆக மொத்தத்தில் இதனுடைய வார்த்தையினுடையது என்ன? கர்த்தருடைய கற்பனைகளுக்கு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உனக்கு உள்வாங்கிக் கொண்டு நீ இருப்பாய் என்று சொன்னால் உன்னிலே இருள் இல்லை, உன்னிலே வெளிச்சம் பிரகாசிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சுருக்கமாக ஒரே ஒரு காரியம் தான். என்னவென்று சொன்னால், ஒரு வார்த்தை நம்ம அடிக்கடி யூத்துக்கு சொல்ற வார்த்தை, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். மனுஷன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுவான்? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் சொல்லு? அவருடைய வசனத்தினால். மனுஷன் எதனால் சுத்தம் பண்ணுவான் சொல்லுங்க? மனுஷன் எதனால் சுத்தம் பண்ணுவான்?
அழகழகான நவீன கையில டெலிவிஷன்ல வர விளம்பரத்தை பார்த்து வாங்கி போடுகிற சோப்பை நான் சுத்தமாவானா? என்னுடைய மேனி அழகுக்கு நான் உபயோகிப்பது இந்த சோப் என்பதை சொல்லுவானா? சொல்லுங்க ஐயா. வாலிபனுக்கு எந்த வசனம் சுத்தப்படுத்துகிறதோ அதுதான் மனுஷனுக்கும் மனுஷி எல்லாத்துக்கும் வசனம் தான் அவனை சுத்திகரிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான பெற்றோர்களே, சகோதரனே, சகோதரியே, பிள்ளைகளே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஒரு ஆவிக்குரியவனை வாழ்க்கையை சுத்தப்படுத்துவது என்பது கர்த்தருடைய வசனம் மாத்திரமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக அந்த சுத்தப்படுத்துகிற வசனம், வசனத்தை உள்வாங்கிய நீங்கள், அந்த வசனத்தை உள்வாங்கிய நான், அந்த வசனத்தை சுவாசித்த நீங்கள், அந்த வசனத்தை சுவாசித்த நான், அந்த வசனத்தை உட்கொண்ட நீங்கள், அந்த வசனத்தை உட்கொண்ட நான், இதை எப்படி இங்கே எனக்குள்ளாய் விளைகிறது, எனக்குள்ளாய் எப்படி பலன் கொடுக்கிறது? இதுதான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கொண்டுதான் மற்றவர்களுக்கு நீ உன்னை சுத்திகரித்துக் கொள்ள முடியும். இந்த வசனத்தை கொண்டுதான் உனக்குள்ளாய் இருக்கிற இந்த வசனம் தான் உனக்கும் இயேசுவுக்கும் ஒரு உறவை மேம்படுத்துகிற பாடமாய் இருக்கிறது. அவர் உனக்குள்ளாய் வந்த பொழுது இந்த வசனம் உனக்குள்ளாய் வெளிச்சமாய் பிரதிபலிக்கிறது. நீ இருக்கிற இடம் வெளிச்சமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ளாய் விதைக்கப்படுகிற இந்த விளைச்சல் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது ஒரு நல்ல நிலத்திலே நம்முடைய விதையை விதைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவைகளோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஹல்லேலூயா. இயேசு சொன்ன வார்த்தை, நம் ஆண்டவராகிய கிறிஸ்து சொன்ன வார்த்தை, இந்த வசனம் நல்ல நிலத்திலே அது நல்ல பலனுள்ளதா இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னது? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது வசனத்தை கேட்கிறவன். புரியுதுங்களா? வசனத்தை கேட்கிறவன். இந்த காதல கேட்டு இந்த காதல விட்டுட்டு போறவர்கள் அல்ல. எதுக்கு ஆண்டவர் இந்த காதல ஒரு ஓட்டை இந்த காதல ஒரு ஓட்டை கொடுத்துட்டார்? சொல்லுங்க. இந்த காதல ஒரு ஓட்டை இந்த காதல இருக்கு, இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுறணும். அதுக்கு தானே அநேகர் உண்டு. கர்த்தருடைய வார்த்தையை உட்கார்ந்து கேட்கிறதோட சரி, அதை உள்வாங்கிக் கொள்வது கிடையாது. அது அதோட முடிஞ்சு போச்சு. இங்கிருந்து போகும்போது தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். அப்படிதானே? அதை நீ உள்வாங்கிக் கொண்டிருப்பாய் என்று சொன்னால் அது நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையை போல அது 100ஆக பல மடங்கு பலனை கொடுப்பதாய் இருக்கிறது. அதே வசனத்துல 13ஆம் அதிகாரத்துல 4, 5, 6, 7 வாசிக்க வேண்டாம். அங்கே காட்டப்பட்டிருக்கிற உதாரணம் எப்படி இருக்கிறது? வழி அருகே விழுந்த விதையை போல. அது பறவைகள் பச்சித்து போடுகிறபடினாலே அங்கே வசனம் விளைய போவதில்லை. இன்னொன்று மண்ணில்லாத கற்பாறையிலே விழுந்த விதை. அது சீக்கிரம் சும்மா நிலத்துல மண்ணில முளைக்குது. அப்படியே முளைச்சிட்டு வெயில் வந்த உடனே காஞ்சு போயிடுது. மூன்றாவதாக முள்ளுள்ள இடத்துல, அந்த முள்ளுள்ள இடத்துல அப்படியே அது விளைஞ்சு வந்தாலும் அப்படியே நெருக்கி போட்டுது. ஆக இந்த காரியங்கள் நல்ல நிலத்துல மட்டும் விழுகிறது தான் அது முளைத்து பலன் கொடுப்பதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை உள்வாங்கி இருக்கிற நீயும் நானும் எப்படி இருக்கிறோம்? நல்ல நிலத்துல விழுந்து விளைச்சலை கொடுக்கிற நிலமா இருக்கிறோமா, அல்லது கற்பாறையில விழுந்தது, அல்லது வழியில விழுந்தது, முள்ளுல விழுந்தது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த வசனத்தை நாம் உள்வாங்கி கொண்டிருக்கிறோமா? இது நமக்கு முன்பாக இருக்கிறதான கேள்வி. ஆக ஒரு நல்ல விளைச்சலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல விளைச்சலை கொடுத்து அந்த விளைச்சலின் பலன் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது நாம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும். அந்த நல்ல நிலமாக அல்லது நல்ல நிலமாக மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா.
அல்லேலூயா. நல்ல நிலமாக, பண்படுத்தப்படாத நிலமாக, கற்களும் முட்களும் நிறைந்த நிலமாக இருக்கும் என்று சொன்னால் கடினமான அந்த நிலத்தை என்ன செய்யணும்? பண்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? லூக்கா 13:8 வாசிப்போம். அதை சுற்றிலும் வாசிங்க. அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். ஆமென். இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். ஆக பண்படாத நிலத்தை, கடினமான நிலத்தை, விளைச்சல் கொடுக்க முடியாத நிலத்தை என்ன செய்ய வேண்டும்? கொத்தி எரு போட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த இப்படி ஒருவேளை இந்த நிலம் பண்படாதபடிக்கு இருக்கும் என்று சொன்னால் அந்த இடத்திலே கனி கொடுக்க முடியாத வெறும் விளைச்சல் தான் ஒருவேளை இருக்கலாம். கனி கொடுக்க முடியாத ஒரு நிலவரத்துல நல்ல இலை மட்டும் நல்ல தள்ளுங்க நல்ல தலை நல்ல மாங்கு மத்த நல்ல மப்பு மந்தாரமா அப்படி கொடுன்னு மரம் இருந்து அது கனி கொடுக்காம இருந்தால் என்ன நடக்கும்? வாசிப்போம். மத்தேயு 21:19 வாசிப்போம். அப்பொழுது இயேசு வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு கால் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பற்று போயிற்று. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். நீங்களும் நானும் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். உங்களையும் என்னையும் நம்பித்தான் இந்த உலகத்திற்கு இருளாய் இருக்கிற இந்த உலகத்தை வெளிச்சமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவருடைய வார்த்தைகளை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆக இந்த வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டிருக்கிற நீயும் நானும், இந்த வார்த்தைகளை உள்ளே வைத்திருக்கிற நீயும் நானும் ஏதோ பெட்டியிலே பூட்டி வைக்கிற அலங்கார பொருளாக அல்லாமல் விளக்கின் மேல் ஸ்டாண்டில் வைக்கிற ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்திலே வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது எப்படி வைக்க முடியும் என்று சொன்னால் உன்னிடத்திலும் இருந்து என்னிடத்திலும் இருந்த வார்த்தைகளை கொண்டு கற்றுக்கொண்டதான மாற்றப்பட்டதான நம்முடைய வெளிப்பாடு, நம் வெளியரங்கமான நம்முடைய வெளிப்பாடு, நம்முடைய கிரியைகள் நற்கிரியைகளின் மூலமாக இந்த உலகத்திற்கு நாம் சாட்சியாயும் வெளிச்சமாயும் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அப்படி கடினமாய் நல்ல விளைச்சலை கொடுக்காத, நல்ல கனிகளை கொடுக்காத, நற்கிரியைகளை கொடுக்காமல் இந்த இடத்துல உட்கார்ந்து செய்தியை மாத்திரமே கேட்டுவிட்டு சந்தோஷப்பட்டு கொண்டு போவது மாத்திரம் அல்ல, அதோட இந்த உள்வாங்கிக் கொள்ளாமல் கிரியை செய்யாத இருக்கும் என்று சொன்னால் அந்த நிலத்தை கொத்தி, என்ன தோட்டக்காரன் ஏதோ பரவாயில்ல வந்தா வந்து போனா போட்டு நிற்க முடியாது, அவன் கொத்தி அதை உரப்போடுவன். அப்படி கொத்தி போடும் பொழுது அந்த மண்ணுக்கு கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மரத்தை சுற்றி அந்த இருக்கக்கூடிய அந்த மண்ணை கொஞ்சம் கொத்தும் போது வலிக்கத்தான் செய்யும், காயப்படத்தான் செய்யும், ரத்தம் வரத்தான் செய்யும், ரத்த கண்ணீர் வலிக்கத்தான் செய்யும். ஐயோ பாஸ்டர் என்னை பற்றித்தானே சொன்னார், என்னத்தானே குடைஞ்சாரு, என்னத்தானே குத்துனாரு, எனக்கு தானே வலி, இவருக்கு என்ன வேலை என்று சொல்லிட்டு போயிட்டாரு என்று எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் கொத்தி எரு போடலன்னா என்ன நடக்கும்? கனி கொடுக்காது. கனி கொடுக்காத மரம் எல்லாம் என்ன செய்யப்படும்? கர்த்தர் வரும் பொழுது வெட்டி அக்கினியிலே போடப்படும். அப்படி ஒரு அக்கினியிலே வெட்டி அக்கினியிலே போடட்டும் சொல்லி ஏனோ தானோ என்று விட்டுவிடக்கூடிய தோட்டக்காரனாய் இருந்தால் என்ன செய்ய முடியும்? ஐயா வாங்க, ஐயா வாங்க, அம்மா வாங்க, நோ சிஸ்டர் பிரதர் வாங்க 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 உட்காருங்க. பாட்டு பாடியாச்சு, ஆராதித்தாகி விட்டது, ஆசீர்வாதமான வசனங்களை சொல்லியாகிவிட்டது. சந்தோஷமாக ஒருவருக்கு ஒருவர் கை குலுக்கி சந்தோஷமா ரைட் போயிட்டு வரலாம். நீ எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள், நீ எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள், நீ என்ன உலகத்துல எப்படிப்பட்ட வேஷத்தை தரித்துக்கொள், நீ என்ன காரியத்தை நீ என்ன வேணாலும் நீ பண்ணிக்கியா, நீ ஆலயத்துக்கு ரெகுலரா வா, போது காணிக்கைய கரெக்டா கொடு போது. இல்லையா அதுவும் இல்லையா, எத்தனை வாட்டி இவங்கிட்ட சொல்றது, நானும் நினைத்திருக்கிறேன். எத்தனை வாட்டி இவங்கள்ட்ட சொல்றது, எத்தனை வாட்டி இவங்கள்ட்ட பேசுறது, என்று நான் நினைத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நான் ஒரு ஆவிக்குரிய தகப்பன்,
மந்தையை மேய்க்கிற பொறுப்பை கர்த்தரின் இடத்திலே கொடுத்திருக்கிறார். நானும் இப்படிப்பட்ட அசட்டையாக, அஜாக்கிரதையாக, அசதியாக நானும் பொறுமையற்று போய் மோசே எப்படி தன் ஜனங்கள் மீது கோபப்பட்டானோ அப்படிப்பட்ட கோபத்தை நானும் செய்திருக்கிறேன். நானும் அப்படி கோபப்பட்டிருக்கிறேன். வேற வேலை இல்லையா? எல்லாம் சொல்லி இருக்கிறோம், போட்டு விடு, வந்தா வரட்டும், வரல போட்டு விடுங்க சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு தேவன் என்னோடு கூட பேசினார். பெரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் என்னோடு கூட பேசினார். அவருடைய வார்த்தைகளை கொண்டு என்னை எச்சரித்தார். நான் எவ்வளவு ஜாக்கிரதையோடு கூட, நான் எவ்வளவு கரிசனையோடு கூட, எந்த மனுஷனாய் இருந்தாலும், எந்த மனுஷையா இருந்தாலும், எந்த சகோதரனாய் இருந்தாலும், எந்த சகோதரியாய் இருந்தாலும், எந்த பெற்றோராய் இருந்தாலும், எந்த பிள்ளைகளாய் இருந்தாலும், நான் எவ்வளவு கரிசனை உள்ளவனாக அவர்களுக்காக நான் கண்ணீர் சிந்தி அவர்கள் காலில் விழுந்து கூட அவர்களை நான் தேற்றுகிறவனாய், அவர்களை போதித்து போஷித்து நடத்துகிறவனாய் நான் இருக்க வேண்டும். நான் ஒருவேளை இதை ஜாக்கிரதை உள்ள அற்றவனாய் நான் ஒருவேளை அசதியாய் இருப்பேன் என்று சொன்னால், ஏனோ தானோ என்று இருப்பேன் என்று சொன்னால், எப்படிப்பட்ட தண்டனை எனக்கு கிடைக்கும் என்பதை கர்த்தர் இந்த நாளிலே என்னோடு கூட பேசினார். பிரியமானவர்களே, வாசிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை மட்டும் வாசிங்க. ஏன்னா முன்னும் பின்னும் எடுத்தால் அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது வேறு விஷயம். சகரியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. மந்தையை கைவிடுகிற அபத்தமான மேய்ப்பனுக்கு ஐயோ! பட்டயம் அவன் புயத்தின் மேலும் அவன் வலது கண்ணின் மேலும் வரும். அவன் புயம் முழுவதும் சூம்பி போம். அவன் வலது கண் முற்றிலும் இருளடையும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, எத்தனை முறை கடின இதயத்தோடு எத்தனை ஆலோசனைகளை சொன்னாலும் அந்த ஆலோசனைகளை அவர்கள் கேட்பதே இல்லை. தேவ சமூகத்தில் நீங்கள் எப்படி வர வேண்டும்? தேவ சமூகத்திற்கு நீங்கள் எப்படிப்பட்ட தடைகள் இன்றி நீங்கள் வர வேண்டும்? கர்த்தரை நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் கனப்படுத்த வேண்டும்? தேவ சமூகத்திலே நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த நல்ல சாட்சியை உங்கள் குடும்பத்திலே நீங்கள் எப்படி காப்பாற்ற வேண்டும்? உங்கள் குடும்பத்திலே எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? சபையிலே நீங்கள் எப்படிப்பட்ட வெளிப்பாடுகளோடு இருக்க வேண்டும்? இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் எப்படிப்பட்ட வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வருடம் முழுவதும் போதித்துக் கொண்டிருக்கிறேன். வருடம் முழுவதும் போதித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் அதை உள்வாங்கிக் கொள்ளாதவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. கேட்கிறது இந்த ஒரு பக்கம் காது, விட்டு விடுகிறது இன்னொரு பக்கம் காது. பல முறை சொல்லி ஆகிவிட்டது. நான் கேள்விப்படுகிற அநேக விஷயங்கள் அநேகமாய் என்னுடைய இருதயத்தை நொறுக்குவதாய் இருக்கிறது. அப்பெல்லாம் நான் ஒரு சில சமயங்களிலே நொடிந்து போய் நான் சொல்லுகிறேன். நான் நினைப்பது உண்டு, சொல்லுகிறது உண்டு, என் மனைவி இடத்திலே சொல்லுவது உண்டு. வெற்று இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தார ஜென்மம் விட்டு. ஆனா அதனுடைய உள்ளான வார்த்தையை அதை திருத்துறதுக்கு தானே ஆண்டவர் என்கிட்ட இந்த பாத்திரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அதை நான் உதாசீனப்படுத்துவேன் என்று சொன்னால் கண்ணு குருடா போயிடும், கண்ணு விளங்காது, கைகால் சூம்பி போயிடும், விளங்காது. இதுதான் எத்தனை பெரிய தண்டனை. ஐயோ, இனி ஒரு நாள் என்னுடைய வாயில, என்னுடைய வார்த்தை, என்னுடைய சிந்தனையில இப்படிப்பட்ட எண்ணம் வருமா? இருக்கத்தான் செய்யும், இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அநேகர் முள்ளுல விழுந்த கேட்கும் போது ஆமா ஆமா கேட்டதுக்கு அப்புறம் அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை அதெல்லாம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு எது நியாயமோ அதைத்தான் செய்யும். உலகத்துல எது நமக்கு நியாயமோ, எது நமக்கு வசதியோ, எது நமக்கு ஆதாயமோ அதை மாத்திரமே செய்வோம் ஒழிய கர்த்தருடைய வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நடவாதபடிக்கு அநேக மனங்காக்கழுத்துள்ள ஜனங்கள் இன்றைக்கு நம்முடைய சபையில் மாத்திரமல்ல அநேக சபைகளிலே கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிற ஜனங்கள் அநேகர் உண்டு. ஆனாலும் கர்த்தர் ஊழியக்காரனுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு இருக்கிறதே மிகுந்த நிலையேறப்பட்ட. எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் எல்லாரும் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜோனா போட்டவங்க எல்லாம் பாஸ்டர்னு சொல்லிட்டு வர முடியுமா? போதிக்க முடியுமா? சொல்லுங்க.
எல்லாம் பலிபீடத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை பிரயோகிக்க முடியுமா? கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த பட்டயத்தை நீ உபயோகிக்கும் பொழுது அது ரெண்டு புறமும் கருக்கு. அது எதிராளியை தாக்குவது மாத்திரமல்ல, திருப்பி உன்னையும் தாக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு நினைக்கிறேன், என்னன்னு, அநேகர் போதகராக ஆகாதிருப்பீர்களாக. எல்லாரும் நான் போதகன்னு சொல்லிட்டு வந்துட முடியாது. அது அதிகபட்சம் ஜாக்கிரதையாக அதுக்குதான். ஆக பிரியமானவர்கள், அதுவல்ல இப்பொழுது. ஆக இன்றைக்கு நான் ஒரு எச்சரிப்பை தேவன் எனக்கு கொடுத்தபடினாலே தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக இந்த எச்சரிப்பை பிரியமானவரை உங்களுக்கு திருப்பி நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பிரியமானவர்களே, ஒருவேளை நான் உங்களை தாங்கலாம், ஏந்தலாம், உங்களை நான் அப்படியா சீராட்டலாம், பாராட்டலாம். இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், ஆமா அப்படியா இப்படியா நான் எப்படி வேணாலும் உங்களை சொல்லலாம். ஆனால் உங்களுக்குள்ளாய் கர்த்தர் என்றைக்கு இந்த வார்த்தையை கொடுத்தாரோ அன்றைக்கு உங்களுக்குள்ளாய் வெளிச்சம் உருவாகிவிட்டது. அந்த வெளிச்சத்தை தண்டிலே வைக்காதபடிக்கு, மற்றவர்களுக்கு வெளியரங்கமாய் அந்த வெளிச்சம் பிரயோஜனப்படாதபடிக்கு உங்களுடைய வெளிச்சத்தை இருளாக நீங்கள் மற்றவர்களுக்கு காண்பிப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டார். அதுதான் சொல்றாரு. ஆகையால் வாசிங்க, உனக்குள்ள இருக்கிற இந்த வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்முடைய வெளிச்சம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிற நீங்களும் நானும் எப்படி நம்ம டார்ச் லைட் அடிச்சா வெளிச்சத்தை காமிக்க முடியும்? இல்ல போற இடத்துல எல்லாம் ஒரு லைட் தொங்க போட்டே போக முடியுமா? பாரு, என்னை சுற்றி பிரகாசமா இருக்கிறது, எல்லாம் சுத்தி வர்றவங்கள வெளிச்சமா வாங்க நான் முன்னால போறேன். நம்முடைய நற்குணங்களையும் நற்கிரியைகளையும் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் இப்படித்தான் இருப்பான். ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் இப்படித்தான் இருப்பான். கர்த்தருக்குள் பிதாவாகிய தேவனுடைய நீதியை நிறைவேற்றின மனுஷன் ஒவ்வொருத்தரும் இப்படித்தான் இருப்பார்கள் என்ற ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கணும். புரியுதுங்களா? கரெக்டுங்களா? ஆக நம்முடைய நற்குணங்கள், அந்த நற்குணங்கள் வெளிப்படுத்தப்படணும். நாம் இருக்கிற இடத்துல, குடும்பத்திலையா, சபையிலையா, எங்க இருக்கிற சமுதாயத்திலையா நம்முடைய நற்குணம் வெளிப்படுத்த வேண்டும். அன்பினால் அதை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அன்பினால வெளிப்படுத்த வேண்டும். மற்றவர்களை நேசிக்கிறதுனால வெளிப்படுத்த வேண்டும். வெளியில உளுந்து நேசிப்பான். எப்படி? வெளியில பார்த்தோம், பிரதர் சிஸ்டர், ஐயோ உங்களுக்கா எங்களுக்கான்னு சொல்லிட்டு சாப்பிடும் ஊட்டி கூட விடுவாங்க எல்லாம். ஆனால் தன் சொந்த தாய் தகப்பனை, தன் சொந்த ரத்த உறவுகளை சந்திக்க கூட பார்த்துட்டு கூட பார்க்காம போக. இதுவல்ல குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை உள்வாங்கின நீயும் நானும் நம்முடைய ஸ்திரீகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அதை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதிகால நேரத்திலே நேரப்பட வேலையில எழுந்து அறித்து செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு உட்கார்ந்து பிரயோஜனம் கிடையாது. நற்குணங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நற்குணங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். பெற்றோர்களை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூத்தவர்களை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவினுடைய சாயலை மொத்தத்திலே வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் நற்குணங்கள். நற்கிரியைகள் எது? ஆவியின் கனி எல்லாம் அதுல வருது இல்லையா? நற்கிரியை, நீ எதை செய்கிறாய்? ஒரு எளியவனுக்கு நீ எதை கொடுக்கிறாய்? தேவையுள்ளவனை நீ எப்படி சந்திக்கிறாய்? இதுதான் உன்னுடைய நற்கிரியைகள் வெளிப்பட வேண்டும். ஆக இந்த நற்குணத்தின் மூலமாக, நற்கிரியைகளின் மூலமாக நீ என்ன செய்கிறாய்? வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு பிரகாசிக்க செய்கிறவனாக இருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம். கடைசியாக நிறைவு செய்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். போதும். இயேசு அந்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த நாட்களிலே அவர் போகிற இடமெல்லாம், அவர் நிற்கிற இடமெல்லாம்
ஜனங்கள் இருளிலே இருக்கிறார்கள். அப்படி இருளிலே இருந்த ஜனங்கள் எதை கண்டார்கள்? பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பிரியமானவர்களே, பிரியமான அன்பு பெற்றோர்களே, பிரியமான அன்பு பிள்ளைகளே, என் சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்து அன்றைக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த நாட்களிலே அவர்கள் இருளில் இருந்தவர்கள் அத்தனை பேர் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்றைக்கு அவருடைய சாயலாய் இருக்கிற நீயும் நானும் நடக்கிற போதும், உட்கார்கிற போதும், போகிற போதும், பேசுகிற போதும் அட்லீஸ்ட் பெரிய வெளிச்சத்தை காணலினால் சிறிய வெளிச்சத்தையாவது காட்ட நாம் நற்குணசாலிகளாய் நற்கிரியை உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.